ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் நாள் 25/2/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இந்த புத வாரத்திலே நாம் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் கிடைக்குமாம். ஒரு நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு, ஒரு திருமண பேச்சுக்கால் ஆரம்பிப்பதற்கு, திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, நாம் ஒரு வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அபரிமிதமான சக்தி கொண்டது இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை. அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை செய்வதோடு, இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் மாசி மகத்தை முன்னிட்டு மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஆலய உற்சவங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள், குறிப்பாக இளம் வயது பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. அது தரித்திரம், அது அபசகுனத்தை குறைக்கும். இப்போ அது ஒரு கலாச்சாரமாக போயிட்டுது, அது ஒரு நாகரிகம், அது ஒரு ஸ்டைலாக மாறி தலைவிரி கோலத்தோடு தான் கல்யாண வீட்டிலையும் இருக்கிறோம், தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கும் போகிறது, தலைவிரி கோலத்தோடு எங்கே ஒன்றாலும் போகிறது. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். ஆலய வழிபாட்டுக்கு ஆகாது. நீங்கள் எத்தனை முறைவே சாமி கும்பிட்டாலும் ஒரு பலனும் கிடைக்காது. சாமி திரும்பி பார்க்க மாட்டார். தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி செல்லுகின்றவர்களுக்கு தான் இறையருள் கிடைக்கும். ஆழ்பாதி ஆடை பாதி. நம்முடைய ஆடை, உடுத்துகின்ற ஆடை, கலாச்சார உடைகள், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். இவ்வாறு தலைவிரி கோலத்தோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்லாதீர்கள். அது உங்களுக்கு பாவத்தை தந்துவிடும். நீங்கள் பாவத்தை சேர்க்கிறீர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இதை பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு சென்றால் பிள்ளைகளும், அப்பா அம்மா இப்படி போகிறார்கள், அப்பா கோயிலுக்கு போகும்போது வேட்டியோடு போகிறார், நானும் வேட்டியோடு போகணும்னு ஆசை வரும். இது அப்பா கலிசான் போட்டு கொண்டு போகிறது, அப்பா சாரங்கட்டி கொண்டு போகிறது, டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகிறேன். அது கோவில் வழிபாடு இல்லை. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, ஆலயம் என்பது சகலயம் ஆலயம், ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கு நாம் புனிதராக தூய்மை மனதோடு நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே ஆலயங்களில் செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதை பார்த்து பிள்ளைகளும் அடுத்த தலைமுறை அவர்களும் அந்த வழியிலே வரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் தாய்மார்களும் நாகரிக உடைகளை தவிர்த்து இந்த தலைவிரி கோலமாக செல்லுவதை தவிர்த்து நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கின்ற வேளையிலே தலை பின்னி கட்டி பூச்சூடி ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுங்கள். இறையருள் நிச்சயமாக நமக்கெல்லாம் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற மாசி மகோற்சவங்கள் செல்லுகின்றவர்கள் வெறுங்கையோடு கோயிலுக்கு போகாதீங்க. சுவாமிக்கு அர்ச்சனைக்கு உங்களுடைய வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே, பக்கத்து வேலியிலே இருக்கிற பூக்களை எடுத்து கழுவி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுங்கள். செல்வங்களை எல்லாம் சிறப்பாக தரக்கூடியது. வேண்டும் மரமெல்லாம் தரக்கூடிய வகையிலே அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அம்பாளை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து
இவ்வாறு மலர்கள் கொண்டு சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமி பற்றருடைய வாக்கு கிணங்க நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.